சார் வணக்கம் சார். என் பேர் வந்து காட்சன். நான் வந்து இந்த ஸ்கூலில் 1996 வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக வந்து இருக்கிறீங்க. நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணுங்க சார். சீனிவாசன். என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு கவர்மெண்ட்டில் தான் இருந்தேன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில். அங்கே ட்ரான்ஸ்ஃபரில் வந்து 8/8/2007 இங்கே பிடி அசிஸ்டன்ட் மேத்தமெட்டிக்ஸாக வந்தேங்க. நான் வகரக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருந்துச்சு, அந்த பில்டிங் இருந்துச்சு. இது கிடையாது. இது வந்து நான் வந்த பின்னாடி தான் இந்த பில்டிங் வந்து வந்தாங்க. வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் அப்போ வந்து வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருந்தார். அவருடைய பீரியட் தான் இந்த பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அது கட்டி கொடுத்ததுனால நமக்கு நல்ல வசதிகள் இருந்தது. சரி. அப்போ மாணவர்கள் வந்து உட்காரத்துக்கு இடம் பற்றாக்குறை இருந்ததுனால அந்த பில்டிங் கேட்டதுனால கட்டி கொடுத்தாரு. சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு வந்து 15 அடி தான் இருந்துச்சு. அது வந்து 20 அடியாக கொண்டு வரதுக்கு வந்து இந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலியமாக வந்து முயற்சி எடுத்து அது 20 அடி வச்சோம். இப்போ புதுசாக இன்னொரு கேட்டு வந்து கவுன்சிலர் ஃபண்டில் வந்து கட்டின்னு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து எதுவுமே கிடையாது. நான் வரக்குள்ள இந்த மரங்கள் எதுவுமே இல்லை, அது ஒரே மரம் தான் இருந்துச்சு. அந்த மரங்கள் வந்து இருக்கும். இந்த மரம் அசோக மரங்கள் பூரா வந்து நாங்கள் வந்த பின்னாடி தான் இந்த பள்ளியில் வச்சோம். அது முழுக்க காரணம் வந்து தலைமை ஆசிரியருடைய தலைமையில அப்போ தமிழாசிரியர் வந்து சரவணன் இருந்தாரு, ஒரு பிடி ஆசிரியர், நான் என்னை சேர்த்துக்கொண்டு எல்லாமே சேர்ந்து கூட்டு முயற்சியால இந்த மரங்கள்லாம் வெளியிருந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சு இந்த கூண்டுலாம் வாங்கிட்டு வந்து பேர் அயனாவரன் எழுதியிருப்போம் பாருங்க, CHS அயனாவரன் இருக்கும். அந்த கூண்டுல எல்லாம் வச்சு வளர்த்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் வளர்த்தோம். ஏன்னா முதல்ல வந்து கூண்டு இல்லாதக்குள்ள நாங்க வந்து செடிகள்லாம் வாங்கிட்டு வைக்கும் பொழுது இன்னைக்கு வைப்போம், நாளைக்கு வந்து பார்த்தா செடி இருக்காது, எல்லாம் புடுங்கி உடச்சு போட்டிருப்பாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், ஒரு பிளான் பண்ணி இந்த செடிகள் எப்படி வளர்த்துவது என்பதற்காக கூண்டோட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய முயற்சியில எல்லாமே வந்து ஆசிரியர்கள் பணம் கொடுத்தாங்க. கொஞ்சமா கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை செலவு பண்ணி தான் அந்த செடிகள் ஒண்ணு வாங்கிட்டு வந்து எல்லா செடிகள் வச்சு வேற ஆலமரம் இருக்கு, அரச மரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, எல்லாமே வந்து நாங்க தான் எங்களுடைய முயற்சியில வச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தக்குள்ள வந்து எந்த ஸ்டேஜுமே இல்லை, எல்லாமே கிரவுண்ட்ல நடத்த வேண்டியதா இருந்துச்சு. ஃபங்க்ஷனு ஒரு ஆனுவல் டே நடத்தினா கூட எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் கிடையாது. அப்புறம் அந்த ஸ்டேஜ் கேட்குள்ள வந்து போன முறை சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் அவர் ஒரு நாள் பள்ளிக்கு வந்தாரு. வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா அவர் இடம் பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் இல்லையா, ஒரு ப்ரேயர் எப்படி நடத்துவீங்க, ஆனுவல் டே எப்படி நடத்துவீங்க, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நடத்துவீங்க, அதனால அப்படி கேட்கும்பொழுது எங்க ஸ்டேஜ் இல்லை சார்னு சொல்லக்குள்ள என்னுடைய ஃபண்டில் நான் கட்டித்தரேன்னு சொல்லி அவருடைய ஃபண்டில் தான் வந்து 95 முதல் 2020ஆம் ஆண்டு தான் ஓபன் பண்ணோம். நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஸ்டேஜ் நல்லா இப்போ ஆனுவல் டேக்கு எல்லாமே நமக்கு நல்ல வசதிகளா வந்து நான் எல்லா ஃபங்க்ஷனும் அதில் தான் பண்றோம். எங்களுக்கு நல்ல வசதிகள் இருக்கு. இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே பாடுபட்டாங்க. இப்படி ரிசல்ட் நான் வரக்குள்ள இந்த பள்ளியினுடைய ரிசல்ட் வந்து 60 தான் இருந்தது, 60 to 70 தான் இருந்தது. இப்போ படிப்படியா வளர்ந்து 99% நாங்க ரிசல்ட் வந்திருக்கோம். சில டைம்ல 100% கொடுத்துருக்கோம். மேக்சிமம் 99% வந்து ஹையர் செகண்டரியும் 10th ரிசல்ட் வந்து எங்களுக்கு வந்து ஹைக் பண்ணி காமிச்சிருக்கோம். அதன் காரணமாக இந்த பள்ளியிலிருந்து படிச்சுட்டு வெளியில போன மாணவர்கள் வந்து எல்லாமே வந்து நல்ல வேலையில நல்ல ராயலா ஹைஃபையா இருக்காங்க, வருவாங்க, அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. நான் கிட்டத்தட்ட இந்த பள்ளியில வந்து 2007 இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இதே பள்ளியில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இங்க எல்லா பேரண்ட்ஸும் அறிமுகமான பேரண்ட்ஸா இருக்காங்க. என் மேல இது வரலும் எந்த பேரண்ட்ஸுமே வந்து நான் மேத்ஸ் எடுக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்டுங்க வந்து என் மேல கோபம் இருக்கும். சில டைம்ல பிகினிங்ல வந்து நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவோம் படிக்கிறதுக்குன்னு. ஆனா போக என்ன பண்ணா சார் வந்து நல்லா பண்றாரு, வெளியே போயிட்டு படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே போன ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து மறுபடியும் என்னை மீட் பண்ணக்குள்ள நீங்களாம் நான் பாஸ் பண்ணிருக்க மாட்டேன் சார், உங்களால நல்லா இருக்குன்னு வந்து என்கிட்ட வந்து வாழ்த்துக்கள் பெற்று வெளியில் செல்வாங்க. எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வரக்குள்ள வந்து அந்த சத்துணவு கூடம் கிடையாது, அதுவும் வந்து எம்எல்ஏ ரங்கநாதன் அவருடைய தலைமையில் அவரு தான் வந்து அவருடைய ஃபண்டில் தான் கட்டி கொடுத்தாரு. எல்லாமே வந்து இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பள்ளியில் இருக்கிறாங்க. அதனால இந்த பள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மேன்மேலும் வளரணும் தான் எங்களுடைய ஆசை. சரி, ஃபியூச்சர் பிளான் எதுனா இருக்கா ஸ்கூல்ல? ஃபியூச்சர் பிளான் வந்து
ஃபியூச்சர் பிளான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றாங்க. இம்ப்ரூவ் பண்ணி ஹைட் மேல கொண்டு வரணும். மேல கொண்டு வந்து மேல ஷெட்டு வந்து ஒரு 40 அடிக்கு ஷெட்டு போட்டாங்கன்னா பசங்க விளையாடுறதுக்கு வெயில்ல விளையாடாம நிழல்ல விளையாடக்கூடிய அந்த நிலைமைகள் உருவாச்சுன்னா இந்த பள்ளி மேன்மேலும் வளர்ச்சி அடைகின்றதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஆனா இருந்தாலும் கூட இந்த பள்ளியில இன்னுமே வளர்ச்சி அடையுதுன்னா அடுத்த வரக்கூடிய கல்வியாண்டுல எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் வந்து ஸ்ட்ரென்த் கூடணும்னு நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா பள்ளி வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு, எல்லாமே ரெனிவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதை எதிர்பார்த்து நாங்க வந்து இப்ப செயல்பட்டு இருக்கோம். இந்த பள்ளி மேல்மேலும் வளர்ச்சி அடைய எங்களால் முடிந்த முயற்சிகளை எல்லா ஆசிரியரும் ஒன்று சேர்ந்து நாங்க கூடி முயற்சி செய்வோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க படிச்ச காலத்துல இருந்து இப்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு ஸ்கூலு. அது உங்களை மாதிரி ஆசிரியரால எல்லாங்களுடைய மாணவர்களுடைய முயற்சியின் பேரிலும், ஆசிரியருடைய முயற்சியின் பேரிலும், மாணவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரிலும், பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கிறதுனால தான் இந்த பள்ளி வளர்ச்சி அடைறதுக்கு காரணம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி.